தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை கடற்கரையிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது என கூறினார். நமக்கு முதல்ல 2 நிகழ்வுகளுக்கு நடக்க போகிறது. முதல்ல இந்த காற்றழுத்த பகுதியை பார்க்கிறோம். இது கடலோர மாவட்டங்கள், அதாவது நம்ம டெல்டா பகுதியில நாளை, அதாவது டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி மாலையோ இல்லாட்டி மதியமோ மழை ஆரம்பிக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 17ஆம் தேதி நமக்கு மழை, அதாவது 16ஆம் தேதி இரவோ இல்லாட்டி 17ஆம் தேதி காலையோ நமக்கு மழை தொடங்கும். கடலோர மாவட்டங்களுக்கு 17ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த மழை இந்த முதல் நிகழ்வு மூலம் நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த பகுதி பாத்தீங்கன்னா இது புயலாகவோ இல்ல இதுவாக மாறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது பாக்குறோம். இதுக்கு அடுத்து வருகிறது, அதாவது ஒரு 24ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி வரும்போது அதில் நமக்கு மேலும் வலுவடைந்து ஒரு புயல் சின்னமாகவோ இல்லாட்டி புயலாகவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இந்நிலையில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 600 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் சென்னையில் வரும் 17ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 300 கனஅடியிலிருந்து 600 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக 165 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்டம் 24 அடியாக உள்ள நிலையில் தற்போது 21.83 அடியாக உள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கனஅடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 3075 மில்லியன் கனஅடியாக உள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 100 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. உபரி நீர் திறப்பு காரணமாக குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வடுதலம்பேடு, திருநீர்மலை, நத்தம் உள்ளிட்ட 10 கிராமங்களில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோன்று புழல் ஏரியிலிருந்தும் உபரிநீர் திறப்பு 600 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியின் நீர்மட்டம் 21.20 அடியில் 19.44 அடியாக உள்ளது. கொள்ளளவு 3300 மில்லியன் கனஅடியில் இருந்து 2900 கனஅடியாக உள்ளது. ஏரிக்கான நீர்வரத்து 295 கனஅடியாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1500 கனஅடியில் இருந்து 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் 35 அடி மொத்த உயரத்தில் 33.47 அடி உயரத்திற்கும் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கனஅடியில் தற்போது தண்ணீர் இருப்பு 2660 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 790 கனஅடி மழை நீர் வந்து கொண்டிருக்கிறது.